மயிலாடுதுறை அருகே காதல் ஜோடி தூக்கில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. மயிலாடுதுறை அருகே புதுப்பாளையத்தை சேர்ந்த தலித் இளைஞர் பார்த்திபனும் அதே பகுதியை சேர்ந்த 16 வயது மாணவியும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவேறு சமூகத்தை சேர்ந்த இருவரது காதல் குடும்பங்களுக்கு இடையே தீராத பகையை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாதி பெயரை சொல்லி திட்டி தன்னை தாக்கியதாக சிறுமியின் வீட்டார் மீது பார்த்திபன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தன் உறவினர்கள் 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை சிறுமி மாயமானதாக பெற்றோர் புகார் அளிக்க பார்த்திபனின் செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். சிறுமியின் வீட்டிற்கு அருகில் உள்ள கீற்று கொட்டகை ஒன்றில் இளைஞரும் சிறுமியும் தூக்கில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டனர். அதிர்ச்சியடைந்த பார்த்திபனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சிறுமியின் வீடு மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகள் வாகனங்களை சூறையாடினர். இருவரையும் சென்னை அல்லது பெங்களூருவுக்கு அழைத்து சென்று வாழ வைப்பதாக சிறுமியின் வீட்டார் நம்ப வைத்து அவர்களை ஆணவ கொலை செய்துள்ளதாக பார்த்திபனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருவேறு சமூகங்களிடையே பதற்றம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் நிகழ்ந்த இந்த இரட்டை மரணம் ஆணவ கொலையா அல்லது தற்கொலையா என்பது பிரேத பரிசோதனை முடிவுக்கு பிறகே தெளிவாகும் என தகவல் வெளியாகியுள்ளது.